மூவி ஸ்டார்டிங்கில் 3 பொண்ணுங்கள காமிக்கிறாங்க. 3 பேருமே ராஃப்டிங் பண்ணுறாங்க. 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும். இந்த சீனுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பேர் தான் சாரா. அவள் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர் கூட காரில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு போயின்னு இருக்கும்போது எதிரில் வந்த ஒரு வண்டி கூட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது சாரா ஹாஸ்பிட்டலில் இருந்தா. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர் 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவள் கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டா. அப்போது அவளோட ஃப்ரெண்ட் பேட் வந்து அவளை சமாதானப்படுத்தினா. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் சாரா அண்ட் அவளோட ஃப்ரெண்ட் பேட்டும் காரில் போயிட்டு இருந்தாங்க. சாரா ரொம்ப சைலண்டாக இருந்தா. ஏன்னா அவளோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணா. அவள் போகிறது அவளுக்கு பிடிக்கல. பெட் சாராவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனா. அவங்க 2 பேருமே காட்டில் இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஜுன்னு வீட்டுக்கு போனாங்க. ஜுன்னு வீட்டில் மொத்தமாக 6 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நாளைக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம், ஒரு அட்வென்ச்சருக்காகன்னு பிளான் போட்டாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ரெடி ஆகிட்டு கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு காரில் கிளம்புனாங்க. அப்போது காரில் போயிருந்த ஒரு பொண்ணு வந்து நம்ம இறங்கிட்டு நடந்து போகலாமே அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி எல்லாருமே இறங்கிட்டு நடந்து போக ஆரம்பித்தாங்க. எக்ஸைட்டிங்காக நடந்தாங்க. ஜுன்னு தான் அவங்க எல்லாருமே கைட் பண்ணுவா. அப்போது ஜுன்னு அவங்க காரில் கேவுக்கான மேப்பை பார்த்தாங்க. ஆனால் அந்த மேப் வேணான்னு திரும்பி கார்லேயே வச்சுட்டு கிளம்புனாங்க. அவங்க யாருமே ஒருத்தர் கூட அவங்க கூட ஃபோன் எடுத்துகிட்டு போகல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக நடந்து போனாங்க. கடைசியில் அவங்க கேவையும் ரீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக அந்த கேவுக்குள்ளே இறங்கினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இறங்கினாங்க. எல்லாருமே இறங்கிட்டுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்தாங்க. அப்போது அவங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரசித்தாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கேட்டால் நம்ம எங்கே போகணும்னு. அப்போ ஜுன்னு சொன்னால் ஒரு எக்ஸிட் தான் இருக்குது, அதுவும் டனலில். ஒருத்தராக நேராக உள்ளே நடந்து போக ஆரம்பித்தாங்க. போகும்போது அவங்க பெரிய பள்ளத்தை பார்த்தாங்க. பார்த்த உடனே ஒருத்தர் இறங்க ஆரம்பித்தாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பெரிய பெரிய கல்லுங்களா பாறைங்களா இருந்தது. அங்கே அவங்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன வழியை கண்டுபிடிச்சாங்க. சாரா இந்த வழியில் போவேன்னா இந்த வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைட் புக்லேயும் மேப்லேயும் போட்டுருந்துன்னு சொன்னான். ஆனால் ஜுன்னு நான் மேப்பு கைட்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போனான். ஒருத்தராக உள்ளே போக ஆரம்பித்தாங்க. அவங்களோட கையோட உதவியால் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. சாரா தான் கடைசியில் போனா. சாரா வழியிலேயே மாட்டிக்கிட்டா. அந்த இடத்துல மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால் முடியலன்னு சொல்லி கதறி அழுத ஆரம்பிச்சிட்டா. அப்போது அவள் ஃப்ரெண்ட் பேட் வந்து நீ பயப்படாத, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரா கிட்ட போனான். உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தா. சாரா அவளோட பேக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னான். சாராக்கு மேலேருந்து ஒரு பெரிய கல் நகர ஆரம்பிச்சது. அந்த பெரிய கல் சாரா மேலே விழுந்ததுன்னா சாரா இறந்துருவா. அப்போது பெத் வந்து சாரா கிட்ட நீ அந்த பேக்கை விட்டுடு, நான் உன்னை இழுக்கிறேன், நீயும் வந்துரு அப்படின்னு சொன்னான். அப்போது பெத் வந்து சாராவை ஒரே புஷ்ஷில் ரொம்ப டக்குன்னு இழுத்தா. அப்போது ஒரு பழங்கள்லாம் பின்னாடி விழுந்துனே வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சாராவும் பெட்டும் முன்னேறி போனாங்க. கடைசியில் சாராவும் உயிர் தப்பிச்சிட்டா. ஆனால் அவங்க வந்த வழி அந்த பெரிய பாறாங்களால் மூடிடுச்சு. திரும்பி அந்த வழியால் அவங்களால போகவும் முடியாது. ஒரு பொண்ணு சொன்னால் இந்த குகையில் மொத்தம் 3 வழி இருக்குது, ஒரு வழி மூடிடுச்சு, அதாவது நம்ம வந்த வழி மூடிடுச்சு, மிச்சம் 2 வழியில் போயிடலாம். அவங்க ஜுன்னு கிட்ட கேட்டாங்க, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் ஜுன்னு, மேப்பை பார்த்து சொல்லு. ஜுன்னு சொன்னால் நான் கைடும் மேப்பும் எடுத்துகிட்டு வரல, நான் அதை கார்லேயே வச்சுட்டேன். அவங்க எல்லாருமே ஜுன்னு மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்போ தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது அவங்க வந்த வழி தப்புன்னு. ஜுன்னு சொன்னால் நம்ம இன்னொரு வழியை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இறந்துருவோம். ஏன்னா நம்மக்கிட்ட சாப்பாடும் இல்லை, இங்கே காற்றும் வராது. ஆனால் அவங்கள யாருக்குமே இந்த கேவை பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. ஒரு பொண்ணு ஜுன்னு கிட்ட கேட்டால் இந்த கேவோட நேம் என்ன, நம்ம எங்கே இருக்கோம். ஜுன்னு சொன்னால் இந்த கேவுக்கு நேம்லாம் இல்லை, நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி யாருமே வந்ததில்லை, நான் தான் இந்த கேவை கண்டுபிடிச்சேன், நான் இந்த கேவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னு சொன்னான். நம்ம நேராக போயிட்டு இருப்போம், இல்லைன்னா நம்ம இறந்துருவோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் எல்லாருமே நேராக போக ஆரம்பித்தாங்க. முன்னாடி போகும்போது ஒரு பெரிய பள்ளம் வந்தது. அவங்க அந்த பள்ளத்தை க்ராஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போது அவங்க மேலே ஒரு பின்னாக போட்டு ரோப்பு கட்டி ஒருத்தராக க்ராஸ் பண்ணாங்க. கடைசியில் ஜுன்னு போகும்போது ஒரு பின்னும் இழுத்தா. அப்போது ஒரு பின்னு கலண்டி ஜுன்னு கீழே விழுந்துட்டா.
அப்போது அந்த ரோப் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறினான். அப்போது ஜுன்னு சொன்னா, இங்கே ஆல்ரெடி யாரோ வந்திருக்காங்க. அப்போது பெட் சொன்னால், நம்ம கரெக்டான டைரெக்ஷன் தான் போகிறோம். ஆல்ரெடி இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்களே இந்த வழியில் தானே போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ ஜுன்னு சொன்னால், இல்லை அவங்க இந்த இடத்த பார்த்துட்டு ரிட்டர்ன் கூட போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னான். அப்போது ஜுன்னு சொன்னால், அந்த ரோப் இன்னும் ரொம்ப பழசாக இருக்குது, கிட்டத்தட்ட 10 இல்லைன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பித்தாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டுக்கப்புறம் செவுத்துல ஒரு பெயிண்டிங் பார்த்தாங்க. அதுவும் அந்த கேவுக்கான பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கில் 2 வழி தெரிஞ்சுது. ஒன்று அவங்க வந்த வழி, அது மூடிடுச்சு. இன்னொரு வழியில் தான் அவங்களால வெளியே போக முடியும்னு நினச்சாங்க. அவங்க வெளியே போக முடியும்னு தெரிஞ்சோடனே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டாங்க. அவங்க வெளியே போக முடியும்னு ஒரு ஹோப்போட அவங்க மறுபடியும் அவங்க பயணத்தை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க சூரியன் வெளிச்சம் மாதிரி ஒன்று பார்த்தாங்க. அப்போது ஒரு பொண்ணு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. ஜுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட, நீ ஓடாத, அது சூரியன் வெளிச்சம் இல்லைன்னு சொன்னான். அவள் ஓடின்னு இருக்கும் போதே ஒரு பள்ளத்தில் அவள் விழுந்துட்டா. அப்போது ஜுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி அவளை காப்பாற்ற பார்த்தா. ஆனால் அவளால் முடியல. கை வலிக்கு அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா. அவள் கீழே விழும்போது அந்த கல்லுங்க மேலே பயங்கரமாக இடிச்சிக்கினா. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி வந்திருந்தாங்க. அப்போது இந்த பொண்ணு கீழே விழுந்து அவளுக்கு சரியான அடி விழுந்தது. காலில் ரொம்ப பயங்கரமான அடி விழுந்தது. அப்போது மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை பார்த்தாங்க. பார்க்கும்போது கட்டு போட ஆரம்பித்தாங்க. அப்போது சாரா, நான் போயிட்டு வலி எங்கேயாவது இருக்கான்னு போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அவளும் கிளம்புனான். சாரா ஒரு வழியில் போகும்போது அங்கே யாரோ இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது மனுஷங்க இல்லை. அவள் அங்கேயே பார்த்துட்டு இருந்தா. அது என்னதுன்னு பார்க்கும்போது பின்னாடி ஜுன்னு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது சாரா பயந்துட்டா. அப்போது சாரா அங்கே யாரோ இருக்காங்க சொன்னான். ஆனால் ஜுன்னு பார்க்கல. நீ என்ன உளறின்னு இருக்க, இங்கே யாருமே இல்லை நம்மளை தவிர அப்படின்னு சொன்னான். அப்போ கூட அவள் அங்கேயே தான் பார்த்துட்டு இருந்தா. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னான். ஆனால் அவங்க யாருமே நம்பலை. நான் அங்கே யாரையோ பார்த்தேன், ஆனால் அவங்க ஹியூமன் இல்லை, அவங்க வேறு என்னமோ அப்படின்னு சொன்னான். அப்போ ஜுன்னு சொன்னால், நம்மளை தவிர இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னான். இல்லை, நான் பார்த்தேன்னு சொன்னான். சாரா ஜுன்னு மட்டும் தான் நம்பலை நினச்சா. ஆனால் அங்கே இருந்த எந்த ஃப்ரெண்ட்ஸுமே நம்பலை. சாரா, நான் என்னமோ பார்த்தேன், நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவளை யாருமே நம்பலை. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், இல்லை சாரா, இது உன்னோட இல்யூஷன் தான், உன்னோட பிரம்மை தான், நீ பயப்படாத, இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க போகிற வழியெல்லாம் எலும்பாக இருந்தது. ஒரே இருட்டாகவும் இருந்தது. அங்கே ஒரே இருட்டாக இருந்ததுனால ஜுன்னு அவகிட்ட அந்த லைட்டரை ஆன் பண்ணான். அந்த லைட்டில் அடித்த காற்றுனால அவள் எந்த வழியில் போகணுன்னு முடிவு பண்ணான். ஜுன்னு பின்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் சாரா கிட்ட ஒரு கேமரா கொடுத்துட்டு, அதில் பாரு, இருட்டில் அதில் கிளியராக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சாராவும் அந்த கேமராவில் எல்லாமே பார்த்தா. அங்கே இருந்த எலும்புங்க எல்லாமே கிளியராக தெரிஞ்சுது. அப்போது சாரா அங்கே இருந்த எலும்புங்க எல்லாத்தையுமே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணா. அங்கே அவள் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னமோ சத்தம் கேட்டது. அப்போது ஜுன்னு அவளோட லைட்டரை ஓப்பன் பண்ணும்போது, இங்கே யாராவது இருக்கீங்களான்னு கேட்டான். அப்போது சாரா சொன்ன உருவம் மேலே நடந்து போச்சு. அங்கே இருந்த எல்லாருமே அதை பார்த்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சது சாரா சொன்னது எல்லாமே உண்மைன்னு. அந்த உருவத்தை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட ஆரம்பித்தாங்க. சண்டை போட்டிருந்த அவங்க கொஞ்ச நேரத்துலேயே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருமே அந்த அடிப்பட்ட பொண்ணையும் தூக்கிட்டு கிளம்புனாங்க அந்த இடத்த விட்டுட்டு. அப்போது சாரா இருங்க இந்த வழியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போது இன்னொரு வழியில் ஜுன்னு பெட் எல்லாருமே போனாங்க. அங்கே அந்த உருவம் ஒரு பொண்ணை தூக்கின்னு போயிடுச்சு. அப்போது ஜுன்னு அந்த உருவத்துக்கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ணான். ஆனால் அவளால் முடியல, அந்த பொண்ணை கொன்னுடுச்சு. அந்த உருவம் அந்த பொண்ணை கொன்னதால ஜுன்னுக்கு ஒரே கோவம் அவகிட்ட இருந்து ஒரு கோடால் எடுத்து அந்த உருவத்தை குத்தி கொன்னுட்டா. அப்போ பின்னாடி ஒன்று வந்திருக்குன்னு நினச்சி குத்தும் போது தான் தெரியுது அது அந்த உருவம் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட் பேட்டுன்னு. ஜுன்னு தெரியாமலே அவங்க ஃப்ரெண்ட் பேட்டை கழுத்துலேயே குத்திட்டாங்க. சாரா ஒரு இடத்துல கேமரா பிடிச்சின்னு உட்காந்தா. இன்னொரு பொண்ணு ஓடினே வரும்போது தண்ணியில் விழுந்துட்டா. அங்கே சாராவுக்கு ஒரு எலியூஷன் வருது. அவங்க இறந்து போன பொண்ணு இருக்கிறான். அப்போ டக்குன்னு அது அந்த உருவம் மாறுது. அப்போ சாரா ரொம்பவே பயப்படுறா. அவள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு இல்யூஷன். சாரா கேமராவில் அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டை அந்த உருவம் சாப்பிட்றத பார்த்தா. பார்க்கும்போது அவளுக்கு ஒரு வாமிட்டாக வந்துடுச்சு.
தான் தெரியுது அந்த உருவத்துக்கு கண்ணு தெரியாது. அது சத்தத்தை வச்சு தான் எல்லாருமே கண்டுபிடிக்குதுங்க. மிச்சம் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓரமாக ஒரு இடத்துல படுத்துருந்தாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு உருவம் வந்தது. அந்த உருவம் தன்னோட காதை வச்சுட்டு அங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணுது. அந்த உருவம் யாரும் அங்கே இல்லைன்னு நினச்சிட்டு கிளம்புது. அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு கையில் வாட்ச் இருந்தது. அந்த உருவம் கொஞ்சம் தூரம் போயிட்டதுக்கப்புறம் அந்த வாட்ச்சில் அலாம் அடித்தது. அந்த அலாம் கேட்டோன்னே அந்த உருவம் திரும்ப வந்தது. அப்போது அந்த வாட்ச் அந்த பொண்ணு கழுத்தை தூக்கி போடணும்னு நினச்சா. அந்த உருவம் வரத்துக்குள்ளே தூக்கியும் போட்டுட்டா. அந்த உருவம் கிட்ட வந்தோடனே அந்த அலாமும் நின்றுடுச்சு. உடனே அந்த உருவம் அந்த அலாமை தொட்டு பார்க்கும்போது மறுபடியும் அடிச்சுது. அங்கேருந்து 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படுத்த அந்த பொண்ணுங்க கிளம்ப ஆரம்பித்தாங்க. கிளம்பும் போது அந்த உருவம் வந்தது. உருவம் வரும்போது இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த உருவம் வந்து ஒரு பொண்ணை கடிக்க பார்த்துச்சு. அந்த பொண்ணு எவ்வளோ ட்ரை பண்ணுச்சு. ஜுன்னு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றினா. அவகிட்ட இந்த கோடாலியை வச்சு அந்த உருவத்தை கொன்னுட்டா. அப்போ ஜுன்னு மிச்சம் 2 பேர் இறந்துட்டாங்க, சாரா எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். ஐ ஹோப் சாரா உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போது அந்த ஜுன்னுவும் மிச்சம் 2 பேரும் அந்த உருவத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு கண்ணு தெரியாது. அதோட கண்ணை உத்து பார்த்தாங்க. இது என்ன மாதிரி உருவம், எவ்வளோ நாளாக இது இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இது பார்க்கவே கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருந்தாங்க. அப்போது சாரா அங்கே இறந்து போன ஒரு ஃப்ரெண்டோட துணியை கிழிச்சு நெருப்பு பற்ற வச்சுன்னு கிளம்புனா அந்த இடத்த விட்டு. அப்போது சாரா அவளோட ஃப்ரெண்ட் பேட் வந்து அங்கே ரத்த வெள்ளத்தில் இருக்கதை பார்த்தா. அப்போது சாரா கிட்ட பேட் வந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்று ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சினான். அது என்னால் முடியாது அப்படின்னா. அப்போது நீ என்னை கொன்னுடு அப்படின்னு சொன்னான். அதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னான். ப்ளீஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது சாரா கிட்ட ஒரு $1 காமிச்சா. இது வந்து ஜுன்னுக்கும் ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லி சொன்னான். அப்போது சாராவால் நம்பவே முடியல. ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு அவளுக்கு. நான் இவ்வளோ நம்பினே இவன் என்னை இப்படி ஏமாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போது அவன் அந்த $1 பார்க்கும்போது அந்த $1ல் லவ் ஈச் டேன்னு ரத்தத்தில் மறைஞ்சிருந்தது. அதை ஒரு கட்டவர் வச்சு தொடச்சி பார்த்தா. அப்போது சாரா பேட் கிட்ட என்னை மன்னிச்சிட்டு இப்படி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பேட்டை கொண்டுட்டு போகிறா. அந்த கல்லில் அவள் தலையை உடைக்கும் போது கேட்ட சத்தத்தால் ஒரு உருவம் வந்து சாரா முதுகு மேலே ஏறிட்டு அவளை கடிக்க பார்த்தது. அப்போது சாரா அந்த உருவத்துக்கிட்டேருந்து அவள் அங்கேருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த உருவத்தை அடித்து கொண்டான். இன்னொரு பக்கம் ஜுன்னுவும் மற்ற 2 பேரும் வந்த வழியே திரும்பி போயிருந்தாங்க. போகும்போது நிறைய உருவத்தை பார்த்தாங்க. பார்த்த உடனே வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த பெரிய பள்ளத்துக்கு போனாங்க. அந்த பெரிய பள்ளத்து மேலே ஒரு பொண்ணு ரோப்பின்ல மாட்டும் போது அந்த பொண்ணோட கழுத்தை கிழிச்சிச்சிங்க. இன்னொரு பொண்ணையை கொன்னுடுச்சு. அப்போது ஜுன்னு அந்த பள்ளத்தில் விழுந்துட்டா. அப்போது சாரா வந்து அவளை பிடிச்சி காப்பாற்றிட்டா. அப்போது ஜுன்னு வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க, நீயும் நான் மட்டும்தான் இன்னும் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னான். எல்லாருமே இறந்துட்டாங்களா, எல்லாருமே அந்த உருவம் கட்சியை சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டபோது சாராவும் ஜுன்னுவும் ஒரு வழியில் போகும்போது இன்னும் நிறைய உருவத்தை பார்த்தாங்க. அந்த உருவத்தெல்லாம் அடித்து கொண்டாங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டாங்க. அங்கேருந்து எல்லா உருவமும் செத்துடுச்சு. அப்போது இன்னும் உருவம் வராமே தெரிஞ்சுது. அப்போது சாரா கிட்ட அவள் ரைட் ஹேண்டில் கோடாலி இருந்தது. அப்போ அவள் ரைட் ஹேண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஜுன்னுவோட $1 வந்து கீழே தெரிஞ்சுது. அப்போது ஜுன்னு வந்து சாராவோட கையை பார்த்தோன்னே அப்போ புரிஞ்சுது, சாராக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. ஜுன்னு புரிஞ்சுக்கினா. சாரா சைடில் பார்த்தா எல்லா உருவமும் வருதுன்னு தெரிஞ்ச உடனே சாரா ஜுன்னுவோட காலில் அந்த கோடாலி வச்சு பயங்கரமாக அழுத்தி குத்திட்டா. அங்கேருந்து நெருப்பு ஏற்றிட்டு ஜுன்னு அங்கேயே விட்டுட்டு தனியாக ஓடிட்டா. சாரா கொஞ்சம் தூரம் ஓடின உடனே இங்கே என்னமோ வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா. அப்போ ஓடின்னு இருக்கும்போது தடுக்கி கீழே விழுந்துட்டா. அவளுக்கு ஒரு இல்யூஷன் வருது. சாரா கண்ணு முழிச்சு நடந்து போகிறா. அங்கே ஒரு எலும்புங்களாக இருக்குது. அப்போது வெளியே போயிட்டா. அங்கே ஒரு காரை கண்டுபிடிச்சி அதில் ஏறி கிளம்பிட்டா. சாரா ரொம்ப தூரமாக போயிட்டுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டுறா. அப்போ வாந்தியும் எடுக்கிறா. அப்புறமா உட்காரும் போது சைடில் பார்த்தா ஜுன்னு அங்கே இருக்கா. சாரா அதை பார்த்தோன்னே பயந்துட்டா. அப்போது சாரா அந்த இல்யூஷன்லேருந்து எழுந்துட்டு வழி எங்கேயாவது இருக்கான்னு மறுபடியும் முன்னேறி போக பார்த்தா. எழுந்த உடனே அவள் சுற்றி முற்றி பார்க்கும்போது முன்னாடி இன்னொரு இல்யூஷன் வருது. அப்போது அவள் பொண்ணு பர்த்டே கேக் உட்காந்துருக்கா. கூட கேண்டல்ஸும் இருக்குது. சாரா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பொண்ணோட முகத்தை பார்க்குறா. அந்த கேக் காமிச்ச இடத்துல சாரா எடுத்துன்னு போன ஃபயர் வுட்டை மட்டும் காமிக்கிறாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சது.